அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் பற்றி தான் பார்க்க போகிறோம். எழுத்துக்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று முதல் எழுத்து, மற்றொன்று சார்பெழுத்துகள். இந்த முதல் எழுத்துகள் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரெழுத்துகள் 12ம் மெய்யெழுத்துகள் 18ம் ஆகிய 30 எழுத்துக்களையும் தான் நம்ம முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல் எழுத்துகள் அப்படின்னு எதனால் பெயர் வந்துச்சு அப்படின்னு பெயர் காரணம் பார்த்தோம்னா, பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பதால் இவற்றை முதல் எழுத்துகள் என்பர். அதாவது பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் முதற் காரணமாக இருக்கிறதுனால தான் இந்த உயிரெழுத்தையும் மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களையும் நம்ம முதல் எழுத்துக்கள் என்று கூறுகிறோம். சார்பெழுத்துகள் அப்படிங்கும் பொழுதே உங்களுக்கு பொருள் புரிந்திருக்கும். சார்ந்து வரக்கூடிய எழுத்துகள். எதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துகள் என்றால், முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துகள் சார்பெழுத்துகள். சார்பெழுத்துகள் 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரெழபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதில் உயிர்மெய், ஆயுதம் மட்டும்தான் நமக்கு 6ஆம் வகுப்பில் இலக்கண பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். உயிர்மெய், அதாவது உயிர் மெய் என்ற அந்த பெயர்லேயே உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அதாவது மெய்யும் உயிரும் சேர்வதால் உயிர்மெய் எழுத்துகள் தோன்றுகின்றன. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்வதனால் உயிர்மெய் எழுத்துகள் தோன்றுகின்றன. இந்த உயிர்மெய் எழுத்தினுடைய ஒளி வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். உதாரணத்துக்கு க என்ற உயிர்மெய் எழுத்து இக் என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் சேர்வதால் இந்த கா என்ற உயிர்மெய் எழுத்தானது பிறக்கிறது. அடுத்து உயிர்மெய் எழுத்தினுடைய வரி வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். உதாரணத்துக்கு இந்த காவையே எடுத்துட்டோம் அப்படின்னா, இது இந்த மெய்யெழுத்தினுடைய வடிவத்தையே ஒத்திருக்கிறது. கால அளவு, உயிர்மெய்யை ஒலிக்க ஆகும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். அதாவது உயிர் குறில் எழுத்தாக இருந்தால் ஒரு மாத்திரை அளவு பெறும். அதுபோலவே உயிர்மெய் குறில் எழுத்தாக இருந்தால் ஒலிக்க ஆகும் கால அளவு ஒரு மாத்திரையாகவும், உயிர் நெடிலாக இருந்தால் 2 மாத்திரை அளவு கால அளவு பெறும். அதை போலவே உயிர்மெய் நெடில் 2 மாத்திரை அளவு கால அளவாக கொண்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்து சார்பெழுத்தினுடைய அடுத்த வகை ஆயுதம். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். ஆயுத எழுத்துக்கு 3 புள்ளிகள் இருக்கும். அது தனித்த வடிவம் பெற்றது. இதற்கு வேறு பெயர்கள் முப்பாட்புள்ளி, முப்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் உண்டு. இந்த ஆயுத எழுத்திற்கு இந்த முப்பாட்புள்ளி, முப்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் உண்டு. இது நுட்பமான ஒலிப்பு முறை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அதாவது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆயுத எழுத்தானது தனக்கு முன்னால் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னால் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையுமே பெற்று வரும் என்று கூறப்பட்டுள்ளது. இப்போ இந்த எஃகு அப்படிங்கிற எடுத்துக்காட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா, ஏ என்பது குறில், கு என்பது வல்லின உயிர்மெய் எழுத்தாக உள்ளது. இது எஃகு என்ற சொல்லுக்கு இடையில் இந்த ஆயுத எழுத்தானது இடம்பெற்றுள்ளது. அடுத்து தனித்து இயங்காது முதல் எழுத்தை சார்ந்தே இயங்கும். இந்த அக் என்ற ஆயுத எழுத்தானது தனித்து இயங்கக்கூடிய வல்லமை அற்றது. இது தனித்து இயங்காது முதல் எழுத்தை சார்ந்தே வரும். அதனால தான் ஆயுத எழுத்தை நம்ம சார்பெழுத்து என்று கூறுகிறோம். அடுத்து இந்த 6ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் நமக்கு முதல் எழுத்துக்களை குறித்தும்
சார்பெழுத்துகள் 10 வகையில் உயிர்மெய் ஆயுதம் ஆகிய 2 சார்பெழுத்துக்களை பற்றி மட்டுமே இடம்பெற்றுள்ளது. நம்ம உயிரிழப்பிடை, ஒற்றிழப்பிடை அதெல்லாம் இனி வரக்கூடிய வகுப்புகளில் காணொளியை நம்ம காணலாம். இப்போ முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள். இப்போ குருவி, தலை, மதகு இந்த 3 சொற்களில் உயிரெழுத்தோ மெய்யெழுத்தோ இடம்பெறவில்லை. அதனால் முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் இவை 3. இது போன்ற நிறைய உதாரணங்களை நம்ம பயிற்சிக்காக எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.